வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, வேதாத்திரிய தத்துவம் என்பதை வாழ்க்கை தத்துவமாக உணர்ந்து தெளிந்து வாழ்வில் இயல்பான இயற்கையான உணர்வுகளை எல்லாம் உணர்வதற்காக மனித பிறப்பு எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவமாக இந்த காந்த தத்துவம் இதுவரை நாம் பயணித்து இருக்கின்றோம். அதாவது மனம் என்பதை பற்றி ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ளாக இப்பொழுது பயணிக்கின்றோம். மனதின் தன் உணர்வு, அதுதான் உணர்வு. அடுத்த நிலை மனம் உடல் உணர்வு. மனம் உடல் உணர்வில் நிலைக்கும் ஒரு எழுச்சி நிலை. அதுவரை இது அகம் என்ற நிலையில் மட்டுமே இருக்கிறது. அந்த உடல் என்பதை கடக்கும் போது தேவை என்று உணர்வு எப்பொழுது எழுகிறதோ, தேவை என்ற ஒரு நிலைக்கு அது உயர்கிறதோ, அப்பொழுது அதுவரை எண்ணம் என்பதே இல்லாமல் இருந்த மனம் எண்ணம் என்பது தொடங்குகிறது. நம்ம இதுவரைக்கும் போன வாரம் நம்ம தெளிவாக இதை பார்த்திருந்தோம். உணர்வு தொடக்கம், அதை தன்னுணர்வு என்று சொல்லலாம். தன்னுணர்விலிருந்து உடல் உணர்வு. அந்த உடல் உணர்வுக்கு வரும்பொழுதுதான் தேவை என்ற உணர்வு. உடல் உணர்வுக்கே போகாம தன்னுணர்விலே இருக்கிறோம்னு வச்சுங்க, அங்கு தேவை என்ற உணர்வு என்பதே அங்கு தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. உடல் உணர்வுக்கு வரும்பொழுதுதான் தேவை என்ற ஒரு உணர்வு வருகிறது. அப்ப தேவை என்று வருவது அது ஒரு அந்த மனதின் உணர்வு நிலை என்றாலும் அங்குதான் அதை நாம் எண்ணம் என்று சொல்லுகிறோம். பசி, தாகம் என்று தோன்றுகிறதே, அது எண்ணம். மகரிஷி தெளிவாக இதை நமக்கு எப்படி குறிச்சிட்டாங்க? தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம். இதுதான் பேசிக்கா அடிப்படையாக தோன்றுகிற எண்ணம். எண்ணம்ங்கிறது இப்படிதான் வரும். இன்னும் நம்ம ஆழமாக சிந்தனை செய்தால் இந்த தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பது இருக்கிறதே, அதுதான் உண்மையான எண்ணம். அதுதான் பியூர் தாட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வரும்? இயற்கையிலிருந்து தானாக வரும். எண்ணம் தானாக தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்களா? எண்ணம் என்றால் தாட். தாட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், எண்ணம்னு தமிழ்ல சொல்றோம். எண்ணம் என்பது நாம முயற்சி செய்து எழுவதா, தானாக எழுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்?
இது தானாக எழுகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த தானாக எழுகிற எண்ணம் என்பது தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய அந்த முதல் எண்ணம் தான் தானாக இயற்கையிலிருந்து எழக்கூடிய எண்ணம். இப்ப தானாக எழக்கூடிய எண்ணத்தையே அந்த நாம ரெண்டா பிரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். எண்ணம் தானாக தோன்றுகிறது, ஆனால் அது இயற்கையிலிருந்து தோன்றுகிறதா செயற்கையிலிருந்து தோன்றுகிறதா அப்படின்னு இந்த இடத்தை நம்ம ரெண்டா பிரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி பிரித்து உணர வேண்டியதெல்லாம் யாருக்காக என்று சொன்னால் மனிதனன், ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே. ஏனென்று சொன்னால் இந்த செயற்கை என்பதற்குள்ளாக, செயற்கை வாழ்க்கை என்பதற்குள்ளாக சென்ற ஒரே ஒரு ஜீவன் இந்த மனித இனம் மட்டுமே. நம்ம அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே ஒரு இடத்துல இயற்கை செயற்கைன்னு நாம தமிழானந்த யோகத்துல பிரிச்சிருக்கிறோம். எங்க இயற்கை துன்பம் செயற்கை துன்பம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு நம்ம உணர்ந்திருக்கிறோம். இப்ப ஐயறிவு ஜீவன் வரைக்கும் செயற்கை துன்பம் இருக்கிறதா என்று கேட்டால் மனிதனோடு சேராத எந்த ஒரு ஐயறிவு விலங்கினங்கள் வரை அவற்றிற்கு செயற்கை துன்பம் என்பது இல்லை. மனிதனோடு சேர்ந்த விலங்கினங்களுக்கு அந்த செயற்கை துன்பம் உண்டு. அதனாலதான் மனிதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்குத்தான் வெட்டினரி டாக்டர். மனிதனோடு சேராமல் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு அவர் வைத்தியம் பார்க்கறது இல்லை. நம்ம ஊர்ல மனிதன் வளர்க்கக்கூடிய கோழிக்கும் ஆட்டுக்கும் வைத்தியம் பார்ப்பார். ஆனால் நம்ம ஊர்ல பறக்கிற காக்காய்க்கு குருவிக்கும் அவர் வைத்தியம் பார்ப்பது இல்லை. இது நம்ம நல்லாவே நமக்கு தெரியுது. அப்ப அந்த இயற்கை செயற்கைன்னு பிரிச்சோம் பார்த்தீங்களா, இது போல இந்த எண்ணம் தோன்றுகிற இடம் எதுங்கிறத போன வாரம் நம்ம தெளிவா பார்த்தோம். போன வாரம் வராதவங்க நீங்க அந்த போன வாரத்தினுடைய அந்த காந்த தத்துவத்தின் 49வது பகுதியை கேட்டு பாருங்க. சுருக்கமாக சொல்லணும்னா உணர்வு, தன்னுணர்வு, உடல் உணர்வு என்பது முதல் படி, மனதின் முதல் படி உணர்ச்சி. 2வது படி தேவை. அந்த தேவை என்ற இடத்தில் எழக்கூடியதுதான் எண்ணம். அப்பதான் எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணம் இயற்கையின் அடிப்படையில் இயற்கையாக தோன்றுகிற எண்ணம். சரி, அப்ப எண்ணம் என்பது வந்துருச்சாங்க. அடுத்து முயற்சி என்று போகும்போது அங்கு அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால் அங்கு செயற்கையான எண்ணம் என்பதும் அங்கு இணைந்து விடுகிறது. இயற்கையான எண்ணம் என்ன மாறும்? செயற்கையான எண்ணமாக மாறும். இயற்கையான எண்ணம் என்பது என்ன? பசி. பசி என்பதற்கு உணவு வேண்டும், ஏதோ பசி என்பது சமன் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை எண்ணம். அது முயற்சின்னு போகும்போது அதை எப்படி சமன் செய்வது, அதுக்கு என்ன உணவு எடுப்பது அப்படின்னு அங்க விரியுது பாருங்க. அந்த விரியறது முழுவதும் செயற்கையாக எழக்கூடிய எண்ணம். அதுவும் தானா வரும், தானாக வரும், நம்ம சூழ்நிலைக்காக வரும். அதைத்தான் மகரிஷி பிரிச்சு போட்டிருப்பாங்க. எப்படி? பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, இந்த 4 வகையில வரும். மகரிஷி அந்த 4ஐயும் பிரிச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்ப நம்ம அதை அந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்? செயற்கையாக எழக்கூடிய எண்ணம் அது இந்த 4ல தான் வரும். அந்த தேவையும் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் அது இயற்கையாக எழக்கூடிய எண்ணம். இப்படி பிரிச்சிருவோம். மகரிஷி கொடுத்துருக்காங்க. நாம புரிதலுக்காக நம்ம என்ன பண்றோம், இயற்கை செயற்கைங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம போட்டு புரிஞ்சுக்கிறோம். ஏன்
இப்படி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இப்படி தெளிவாக புரிந்து கொண்டால்தான் ஓரளவுக்காவது நாம் அந்த தத்துவத்தின்படி வாழ்வோம் என்பதற்காக. நம்ம தமிழானந்த யோகத்தினுடைய நோக்கம் இந்த தத்துவத்தை பேசி தெரிந்து கொள்வது, தெரிந்து கொண்டு ஊருக்கு சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக மாறுவது என்பது இல்லை. இல்லை. நாம் இதை தெரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையாக ஓரளவுக்காவது அதை மாற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில இந்த எண்ணம் அப்படிங்கிறது இந்த இடத்தில்தான் தோன்றுகிறது. அப்ப இயற்கையாக எழக்கூடிய எண்ணமும் தானாகத்தான் தோன்றுகிறது, செயற்கையாக எழக்கூடிய எண்ணமும் தானாகத்தான் தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இது இந்த ரெண்டுல இந்த செயற்கையாக வரக்கூடிய எண்ணம் எழுவதற்கு காரணகர்த்தா எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கதான் நாம ஒரு தெளிவான புரிதலுக்கு வர வேண்டி இருக்கிறது. நாம் தான் அதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கையாக எழக்கூடிய எண்ணத்துக்கு யார் காரணம்? அதுக்கும் நாம் காரணமாக ஓரளவுக்கு இருந்தாலும் அது எல்லோருடைய எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக எழக்கூடிய அது எண்ணமாக இருப்பதால் அது இயற்கையிலிருந்து அல்லது இறைவனிடமிருந்து தோன்றுகிற எண்ணம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அது தவறே கிடையாது, தவறே கிடையாது. அப்ப நாம சொல்லியிருக்கோம், இயற்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். அது இல்லாத ஞானிகள் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அந்த இயற்கை துன்பம் என்பதைத்தான் தேவை என்று சொல்லி இருக்கிறோம். அப்ப அதற்காக எழக்கூடிய எண்ணம்ங்கிற அப்ப இயல்பாக வரக்கூடியது என்றுதானே நாம் சொல்ல வேண்டும். அது எதற்கு தக்கவாறு கூடுதல் குறைவாக இருக்கும் என்று சொன்னால், நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு தக்கவாறு, உழைப்புக்கு தக்கவாறு, நமது வாழ்க்கை முறைக்கு தக்கவாறு அது கூடுதல் குறைவாக இருக்கும். ஒரு ஞானி என்பவருக்கு ஒரு நேரம் பசி என்பது வருகிறது என்று சொன்னால், அதே சாதாரணமாக உழைப்பவர்களுக்கு 2 நேரம் பசி என்ற உணர்வு வருகிறது. கடுமையாக வேலை செய்பவர்களுக்கு 3 நேரம் பசி என்ற உணர்வு வருகிறது. பசி என்ற உணர்வு ஒன்றுதான், அது இயற்கையிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான். அது நம்மளுடைய உழைப்பு, சூழ்நிலை, வாழ்க்கை முறை இதற்கு தகுந்தாற்போல் 1 நேரமா 2 நேரமா 3 நேரமா என்பது வேறுபடுகிறதே தவிர அது இயற்கைதான், அதில் தவறு இல்லை. அப்ப அது மகரிஷி என்ன சொல்லிட்டாங்க, அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், அதை பூர்த்தி செய்து ஆக வேண்டும். ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க, அது பூர்த்தி செய்து ஆக வேண்டும். ஏன் அவ்வளவு கண்டிஷனா சொல்றீங்க? அது பூர்த்தி செய்து ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயற்கை மனிதன் என்பவனை படைப்பதற்கு முன் ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை எல்லாவற்றையும் இங்கு படைத்து விட்டு அதன் பிறகுதான் மனிதனை படைத்திருக்கிறது. எதுக்கு? இந்த தேவை என்று இயற்கையில் வரக்கூடிய எண்ணம் அது பூர்த்தி செய்யப்படுவதற்கு இந்த இயற்கையில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இவைகளெல்லாம் நமக்கு உதவுகின்றது. இது எல்லாமே அதெல்லாம் இருந்தா தான் நாம வாழ முடியும். இப்ப அடிப்படையான வாழ்க்கையே வாழ முடியும். எது? இந்த உடல் உயிர் இணைப்பாக வாழ முடியும். இப்ப இங்க ஆரம்பத்துல நிக்கிறோம், நம்ம இங்க வரக்கூடிய எண்ணம் சரி. இப்ப இந்த எண்ணம் ஐந்தறிவு ஜீவனுக்கு வருதா? வருது. ஆமா. இப்ப ஐந்தறிவு ஜீவனுக்கு அந்த தன் உணர்வு நிலை என்ற உணர்வு என்ற நிலை இருக்குமா? இருக்கும், இருக்கும். தன் உணர்வு என்ற உணர்வு நிலை இருக்கும். சரி, உடல் உணர்வு என்ற நிலை இருக்குமா? இருக்கும். தேவை என்ற உணர்வு வருமா? இருக்கும். மனதின் 10 படிநிலைகள் அப்படிங்கிறது
மனிதனுக்கு மட்டுமா ஐந்தறிவு ஜீவனுக்கும்? ஐந்தறிவு ஜீவனுக்கும் இருக்கு. அதுவும் மனம்தானே, மனம்தானே. ஐயா, அப்ப அந்த ஐந்தறிவு ஜீவன் அந்த 10 படிநிலையில் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பதற்கு போகுமா? அது ஐந்தறிவு ஜீவனுக்கு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஐந்தறிவு ஜீவன்கள் அந்த 10 படிநிலைகளையும் சரியாக முடிக்கிறது. மனிதன்தான் அந்த 10 படிநிலைகளில் 7வது படியிலேயே நின்று விடுகிறான். அப்ப இங்க குறை மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் அது முழுமையாக இருக்கிறது. அப்ப நம்ம 6 அறிவு படைத்தும் குறையுடையவர்களாக இருக்கிறோமா? ஆமாம், குறைவுடையவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் ஐந்தறிவு ஜீவனை விட நம்ம இன்னும் கீழே இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து முழுமையாக 6வது அறிவுங்கிறது வரல. சரி, அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்மளும் விலங்கினமும் ஒண்ணுங்கிற மாதிரி தானே தெரியுது. அப்ப மனிதனுக்கு மட்டும் தனி சிறப்பு என்ன? நாமும் தன்னுணர்வு, அந்த உணர்வு என்ற நிலை வருகிறது. அதுதான் தெய்வம்னு வேற போன வாரம் பேசிட்டீங்க. அந்த உணர்வு, பேசிக்கான உணர்வு, அதை அறிவாகிய தெய்வம் அப்படின்னு நம்ம போன தடவை நம்ம சிந்திச்சு இருக்கோம். அப்ப அது அஞ்சறிவு ஜீவனுக்கும் வருது. அப்ப அதுவும் தன்னை உணர்கிறது அல்லவா? ஆமாம், தன்னை உணர்கிறது. தன்னை உணர்வது ஐந்தறிவு ஜீவனும் தன்னை உணர்கிறது. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தன்னை உணர்தல் என்றால் இறைவனை உணர்தல் என்று நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? தன்னை உணர்தல் என்றால் மனம் தன்னை உணர்தல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மனம் தன்னை உணர்தல். அப்ப மனம் தன்னை உணர்தல்ங்கிறது வந்து ஐந்தறிவு ஜீவனுக்கு நிச்சயமாக இருக்கும். அடிப்படையான அந்த உணர்வு என்ற நிலையில் அதுவும் இருக்கும். அதுதான் என்னது? அமைதி. அமைதியா இருக்கு. அப்ப உடல் உணர்வு இருக்கும் இருக்கும். அப்ப மனிதனுக்கு மட்டும் என்ன வித்தியாசம் அப்படிங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இப்ப நீங்க பாருங்க, இப்ப தேவை என்ற இடத்துல எண்ணம் தோன்றிவிட்டது. முயற்சி, என்ன முயற்சி? தேவையை நிறைவு செய்வதற்கான, பொருளை தேடுவதற்கான முயற்சி. ரைட்டு. செயல், விளைவு, அனுபோகம். இது வரைக்கும் இந்த இடத்துல வரும் பொழுது முயற்சிக்கு அடுத்து செயல், விளைவு, அனுபோகம்னு ஒண்ணு வருது பாருங்க. அந்த அனுபோகம்ங்கிற இடம் இருக்கே, அந்த இடத்தில் மனிதனுக்கு என்ன உணர்வு கிடைக்கும் என்று கேட்டால் இன்பம் என்ற உணர்வு அங்கு கிடைக்கும். அனுபோகம் என்பதில் இன்பம். யாருக்கு? மனிதனுக்கு மட்டும் இல்ல, விலங்கினங்களுக்கும் உண்டு. இன்பம் என்ற உணர்வை உணரக்கூடிய இடம் எது? அனுபோகம்ங்கிற இடம். எது உணர்கிறது? மனம் உணர்கிறது. எதை உணர்கிறது? இன்பம் என்பதை உணர்கிறது. அப்ப இந்த இடத்துல தெளிவா நமக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி? இன்பம் என்பதை உணர்வதற்காகத்தான் இயற்கை துன்பம். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். நீ அப்படியே நம்ம தமிழானந்த யோகத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது எல்லாத்தையும் அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க. ஒன்று மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷியினுடைய தத்துவங்களை ஆங்காங்கே படித்துக் கொண்டு அப்படியே அதை மட்டும் புரிந்து கொள்வது என்றால் முடியாது. முழுமையாக இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டால்தான் இது விளங்குமே தவிர இல்லாட்டி விளங்காது. இந்த இடத்துல இன்பம்னு சொன்னோடனே நமக்கு எங்க வரணும்? அந்த இயற்கை துன்பங்கள். இந்த இயற்கை துன்பங்கிறது இது எதற்காக இயற்கை இந்த துன்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி எங்கேயோ கேட்டிருக்கோமே. ஆமா, என்னைக்கோ நம்ம பேசியிருக்கோமே தமிழானந்த யோகத்துல. ஞாபகம் வரணும். தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அது புரியும். அப்பப்ப ஒரு நாளைக்கு கேட்டோம், அதோட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஏதோ நாமளும் அது வேதாந்தரியத்தை சும்மா அப்படியே கேட்டோம் அப்படின்னு அது வாழ்க்கையாக மாறாது. வாழ்க்கையாக மாறாது. தொடர்ந்து இந்த சத்சங்கங்களில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் அது பயனாக மாறுமே தவிர
இல்லாட்டி பயனாக மாறாது. ஆனா பெரும்பாலானோர் அந்த வாழ்க்கையில இதை பயனாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பது இதுவரை இருக்கக்கூடிய அனுபவத்தில் தெரிகிறது. இப்போ நாம இப்ப நேரடி நிகழ்ச்சி நடத்துறோம். அப்ப இது இன்னும் நம்ம தெளிவா நேருக்கு நேரா உட்கார்ந்து ஒரு 3 நாள் பேசுறோம். அதுவே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை மீண்டும் 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 அதை நம்ம தெளிவாக அதை உணர்ந்து கொண்டே இருந்தால்தான் அது வாழ்க்கையாக மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதை அட்டன் பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற அளவு தான் இருக்குமே தவிர அது வாழ்க்கையாக மாறாது. மாறாது. இதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஏன்னா ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதை விடுத்து இதற்கு முரண்பாடான வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். நம்ம மூதாதையர்கள் பல தலைமுறையாக வாழ்ந்து 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 அது பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு நாள் தெரிந்து கொண்டு 3 நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டு மாறி விடுமானா மாறவே முடியாது. ஏன்னா அந்த அந்த தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பழக்க பதிவு என்பது மிகவும் அழுத்தமாக இருக்கிறது. சரி, அப்ப இந்த இடத்துல அப்ப இன்பம் என்பது இந்த அனுபவம் என்ற இடத்தில், அப்ப அந்த அனுபவம்ங்கிற இடத்துல என்ன வருது? இயற்கை துன்பம் நீங்குகிறது. தேவை அங்க முயற்சி. எதுக்கு முயற்சி? தேவையை சமன் செய்வதற்கான முயற்சி, அதற்கான செயல், அதற்கான விளைவு. சாப்பிட்டோம் ஏதோ ஒண்ணு, அதாவது தேவைகள் 3ல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு நிறைவேறுது. அப்ப அந்த அனுபவம் என்ற இடத்தில் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அதானே? அப்ப அந்த அனுபவம்ங்கிறது இன்பம். அந்த இடத்துல அது அனுபவம்ங்கிற அடுத்து மாறுது பாருங்க. அங்கதான் அது என்ன ஆகிறது? பதிவாக மாறுகிறது. இந்த இடத்துல தாங்க பதிவுன்னு வருது. அனுபவம் வரைக்கும் அது செயல், நார்மலா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அனுபவம் என்று சொல்லும்போது அது அங்கு பதிவாக மாறுகிறது. அந்த அனுபவம். சரி, இருக்கட்டும். அந்த அனுபவம் எப்படி பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, தேவை ஏற்பட்டது, தேவைக்காக ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டோம், அந்த பொருளை துய்த்தோம், தேவை நிறைவேறிவிட்டது, இன்பமாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அனுபவம் அங்கு பதிவாக வேண்டும். அப்படி பதிவாகி இருக்கிறதா? அந்த இடத்துலதான் ஒரு மாயை மயக்கம்ங்கிறது இந்த மனதுக்கு அந்த இடத்துல ஒரு தேக்கம்ங்கிறது வருது. ஓடுகிற நீர் அந்த இடத்துல லேச தேங்கி ஒரு சுழலாக சுழல்வது போல் ஒரு தேக்கம் என்பது வருகிறது. என்ன தேக்கம்? இந்த பொருள்தான் எனக்கு, இந்த துய்த்த பொருள்தான் எனக்கு இன்பத்தை கொடுத்தது என்ற ஒரே ஒரு சின்ன ஒரு தடை. அந்த இடத்துல ஓட்டத்தில் இருந்த நீர் அப்படியே அந்த இடத்துல ஒரு சுழலாக சுற்றுகிறது, தேங்குகிறது. ஏன்? இந்த பொருளை அனுபவம் செய்ததினால்தான் இந்த இன்பம் கிடைத்தது என்று இந்த மனம் மயங்குகிறது. இப்போ இந்த மயக்கம் அஞ்சறிவு ஜீவனுக்கு இல்லையா? அஞ்சறிவு ஜீவனுக்கு இல்லை. ஏன்? அது தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே. அப்ப என்ன பண்ணுது? அங்க தேவை நிறைவேறியச்சா, அனுபவம் வந்துருச்சா, இன்பமா இருக்கா, இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அந்த அனுபவம் என்பதை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்ற அனுபவத்தோட நின்னுக்குது. அதுக்கு மேல, இன்பத்துக்கு மேல அது எதையும் தேடுவதில்லை. ஆனால் மனிதனுக்கு
ஆறாவது அறிவு என்று ஒன்று வந்து உயர்வு நிலையில் வந்த மனிதன் இருக்கிறானே, இந்த இன்பத்திலேயே நிற்க முடியாது. ஏன் என்று சொன்னால், இதை விட இன்னும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இறை உணர்வுகள் இருக்கிறதே, அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்திருக்கிறான் மனுஷன். அப்ப அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு பெண்டிங் இருக்கு. இது இல்லை. நான் தேடி வந்தது இந்த இன்பம் என்பதை உணர்வதற்கு இல்லை. இன்பத்தை அனுபவிப்பதற்காக நான் மனிதனாக பிறக்கவில்லை அப்படின்னு இந்த இடத்துல ஆறாவது அறிவு தேங்குது. அப்ப இதற்கு மேல் ஏதோ ஒன்றை அது என்ன பண்ணுது? தேடுகிறது. நல்லா இந்த இடத்த கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம 5வது அறிவு ஜீவனையும் 6வது அறிவு ஜீவனையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு சிந்தனை, என்னமோ இன்னைக்கு இப்படி பேசணும்னு தோணுது. அதையும் இதையும் என்ன சார் விலங்கினத்தை நம்மளையும் கம்பேர் பண்ணியே பேசுறீங்களே? கண்டிப்பாக அப்படி பேசணும். பேசினாதான் நமக்கு புரியுது. அப்ப இந்த இடத்தில் அந்த விலங்கினங்களுக்கும் இன்பம் என்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அது துன்பம் நீங்கிய இடம் இன்பம்ங்கிறது நம்ம மகரிஷி இவ்வளவு தெளிவா சொல்லி இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பரீட்சையெல்லாம் எழுதிவிட்டோம் நம்ம. ஆனா விலங்கினம் துன்பம் நீங்கிய இடம் இன்பம்ங்கிறத உணர்வதோடு சரி, அதை பரீட்சை எழுதுறதில்ல, அகத்தாய் பயிற்சி வைக்கிறது இல்லை, மார்க் போடுறதில்ல, எதுக்கும் போறதில்லை. அதுக்கு தேவை இன்பம் என்பதை உணர்ந்தோம். எப்ப உணர்ந்தோம்? துன்பம் நீங்கினால் இன்பம். அந்த துன்பம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை கரெக்டா அதுவும் செய்யுது. எல்லாம் செய்யுது. தேவைகள் 3ஐ அதுவும் செய்யுது. அந்த இன்பத்தோடு நின்று விடுகிறது. அப்படி என்றால் உடலின் தேவை என்ற அளவில் அதனுடைய தேவை நின்று விடுகிறது. இது ஐந்தறிவு ஜீவனுடைய தேவை உடலின் தேவை என்ற அளவில் நின்று விடுகிறது. ஆனால் மனிதனுக்கோ இந்த உடலின் தேவை என்பது பூர்த்தியான பிறகு மனதின் தேவை என்று ஒன்று புதிதாக இருக்கிறது. இது மனிதனுக்கு மட்டுமே. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. மனதின் தேவை என்பது ஐந்தறிவு ஜீவனுக்கும் உண்டா, மனிதனுக்கு மட்டுமா? இப்ப இது எல்லாமே இப்ப பேசும்போது தோன்றுகிற சிந்தனை தான் இது. நீங்களும் அப்படியே கூடயே சிந்தனை பண்ணி பாருங்க. இதை அப்படியே நல்ல கண்ணை மூடி கேளுங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. மனதின் தேவை என்பது ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்கிறதா? என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை அதற்கு இல்லை. அடுத்த நிலை என்ற ஒரு மனதின் தேவை என்ற நிலைக்கு உயர்ந்தவன் மனிதன். மனதுக்குன்னு ஒரு தேவை என்று ஒன்று இந்த 6வது அறிவு பெற்ற மனித மனதுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றுதான் என் மனம் உணர்கிறது. அப்ப எப்ப மனதின் தேவைக்கு போக முடியும்? இந்த உடலின் தேவை என்பதில் நிறைவு அடைந்து அதில் அமைதி அடைந்தால் அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம். 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா 6ஆம் கிளாஸ் போகலாம். 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா 5ஆம் கிளாஸ்லயே இருக்கலாம். அதானே? இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படிங்கிறோம்னா, இந்த இயற்கை துன்பம் என்ற உடலின் தேவை இருக்கிறது பாருங்க, அதுவே முழுமை பெறாமல் இங்கேயே ஃபெயிலாகி இங்கேயே தேங்கி நிக்கிறோம். இப்போ இங்க தேங்கி நிக்கிறது அப்படிங்கிறது இந்த உடலின் தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் தேங்கி நிக்கிறது அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல. அதற்குரிய முயற்சியை செய்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இது தேவை நிறைவேறாமல் ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது வேற. இப்ப
அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு பையன் பரீட்சை எழுத முடியல. கரெக்டா பரீட்சையப்ப அவனுக்கு ஏதோ உடம்பு முடியாம போய் எழுத முடியல. அதனால ஃபெயில் ஆயிட்டான். ஆனா ஒருத்தன் எழுதுறான், 8 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் இருக்கு. அப்ப அதுபோல இந்த தேவைகள், உடலின் தேவைகள் நிறைவு அடையாமல் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம்னு ஒண்ணு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு இயற்கையால் அங்கீகரிக்கப்படக்கூடியது. இயற்கையை அங்கீகரிச்சுக்கிட்டு மட்டும் இருந்துருமா சார் அப்படின்னா, அந்த தேவை நிறைவேறுவதற்கு உரிய ஒரு சூழலை, இயற்கை வளத்தை அது காட்டும். இது எல்லாமே இப்படி ஒரு இது இயற்கையில அதுக்கு இல்ல. இயற்கை அப்ப என்ன பண்ணுதுன்னா, இல்லையே எல்லோருக்கும் எல்லா தேவையும் நிறைவேறக்கூடிய அளவுக்கான ஒரு பொருள்களையும் வளங்களையும் உறவுகளையும் இங்க கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு இயற்கை சொல்லுது. இயற்கை கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். நீங்க ஆண் பெண்ணுன்னு பிறக்குது. இன்னைக்கு 800 கோடி மனிதர்ல 700 கோடி ஆண்கள், 100 கோடி பெண்கள் என்று அந்த இயற்கை படைத்திருந்தால் இந்த தேவைகள் சமநிலை ஆகுமா? சமநிலை ஆக முடியுமா? ஆகாது. இந்த இயற்கை வளங்களாகிய இந்த தாவரங்கள், விலங்கினங்கள் இவற்றை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரே ஒரு தேவை என்பதுக்குத்தான் உறவுகள்ங்கிறது தேவைப்படுது. இந்த தேவைகள் 3ல ஒரு இடத்துல உறவுகள்னு தேவைப்படுது, ஆண் பெண் உறவுன்னு ஒண்ணு தேவைப்படுது. அப்ப இந்த இயற்கை எப்படி படைக்குது பாருங்க. சமமாகத்தானே படைத்திருக்கிறது, சமமாகத்தான் படைத்திருக்கிறது. இருக்கு அங்க இன் அவைலபிலிட்டி அப்படின்னு கிடையாது. அவைலபிள், அவைலபிள். இயற்கையை பொறுத்தல அவைலபிள். ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கே இல்லாம பட்டினியா கிடக்குறான், தேவை வீடு குடியிருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், தேவையை மீறி எடுத்து வச்சுக்கிட்டான் அவன், அதனால இவன் இல்லாம இருக்கான். அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இயற்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அது அமைதியா இருக்கு. அவன் அதிகமா வச்சுட்டானே, அவன்கிட்ட போய் அதை கொண்டு வந்து பிடிங்கி கொண்டு வந்து இருக்கிறவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற வேலையை இயற்கை செய்யுமான்னா அந்த வேலையை இயற்கை செய்யாது. அது அதனுடைய வேலை இல்லை. இயற்கை கொடுத்துருச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். வாத்தியார் பாடம் நடத்துறது ஒரு வேலை. நான் ஃபெயிலா போவேன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அது மாதிரி இயற்கை என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் சரியாகத்தான் படைத்திருக்கிறது, சமநிலையில் தான் படைத்திருக்கிறது. ஆண் பெண் ஜெண்டர் என்பது அந்த சமநிலையில் தான் அங்க இருக்கு. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பொண்ணே கிடைக்கல, பையனுக்கு பொண்ணு தேடுறோம், பொண்ணே கிடைக்கல. அப்படி இருப்பதாக இருந்தால் கல்யாணமாகாமல் பெண் என்பவர்கள் மேட்ரிமோனியில பதிவு செய்தவர்கள் எல்லா பேருக்கும் திருமணமாகி விட்டது. மேட்ரிமோனியில பெண் என்ற அந்த பதிவு எதுவுமே பெண்டிங்கில் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். நீங்க போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. எவ்வளவு ஆண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அதற்கு சமமாக பெண்களும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் என்றுதான் அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நீங்க தமிழ் மேட்ரிமோனியில போய் அவங்ககிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கி பாருங்க, சொல்றாங்க. 30 வயதிலிருந்து 40 வயது வரை திருமணமாகாத ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பெண்களும் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அப்ப இயற்கை என்ன பண்ணுச்சு? சமமாக ஆண் பெண் படைச்சிருச்சு. நீ இந்த புறத்தை வைத்துக்கொண்டு, தேவையை மீறுதலை வைத்துக்கொண்டு, எனக்கு இது பத்தல அது பத்தலன்னு இங்கிட்டு ஒரு பெரிய ஒரு 1,00,000 பேர் இங்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கான், அங்கிட்டு 1,00,000 பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டும் இணைவதில்லை. ஏன் இணைவதில்லை? இவர்களுக்கு தேவை என்றால் என்ன என்றே புரியவில்லை. ஆண் பெண் என்பதை, திருமணம் என்பது எதற்கு? தேவையை பூர்த்தி செய்து கொள்ள என்ற அறிவை யார் கொடுக்கல? இந்த சமுதாயம் கொடுக்கவில்லை, இந்த பெற்றோர்கள் கொடுக்கவில்லை. இந்த பெற்றோர்கள் தான் முதல் குற்றவாளிகள். இந்த பெற்றோர்கள் தான் என்ன பண்றாங்க?
புறத்துல அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாணமே ஆகலைங்க. என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வருது. கல்யாணமே ஆகலைங்கய்யா, பொண்ணே கிடைக்கலங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அடுத்த வார்த்தை கேட்பேன், கிடைச்ச பொண்ணெல்லாம் நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க. கிடைச்ச பொண்ணெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பொண்ணே கிடைக்கலங்க. நமக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல. என்ன தகுந்த மாதிரி? நீங்க யாரோ பெரிய கடவுளா? கடவுள்னா கடவுளுக்கு கடவுளை தான் கல்யாணம் பண்ணணும். நீங்க கடவுளா மனுஷனா? மனுஷன் தாங்கய்யா. இருந்தாலும் அப்படி இப்படி புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகளை வரிசைப்படுத்தி சொல்லுகிறார்கள். இங்க சமுதாயம் கெட்டு போய் அவங்க அங்க என்ன இல்ல தேவை என்றது தெரியல. நாம இப்ப இங்க என்ன எங்க பேச அடிப்படை மனிதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப கூட நம்ம இதை பேசிட்டு தான் இருக்கோமே தவிர, இது பேசி முடித்த பிறகு புறத்தில் நாம் இருக்கக்கூடிய வசதி, நம்மளுடைய ஒவ்வொரு இதுலயும் எல்லை கட்டி நிற்கிறோமே, தனதுகள் எனதுகள், அதுக்குள்ள போயிருவோம். அதுக்குள்ள போயிருவோம். இந்த ப்ரோக்ராம் 7:30 மணிக்கெல்லாம் நாங்க எனதுகளுக்குள்ள போயிருவாங்கய்யா. அது வரைக்கும் பேசுங்க. நன்மணி சார், நீங்க 7:30 வரைக்கும் பேசுறது உங்க கடமை, கேட்கறது எங்களுடைய பொழுதுபோக்கு அப்படிதான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, நம்மளும் மாறுவதற்கு தயாரா இல்லை என்பது தெரிந்து கொண்டுதான் நன்மணி சாரும் பேசிக்கிட்டே இருக்கிறார். சசிகுமார் ஐயா கூட சொல்லுவார், இப்படியே பேசிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு. ரைட்டு, பேசுவது விதைப்பது உன் கடமை அப்படின்னு ஜீசஸ் சொல்லிவிட்டார். விதைப்பது உன் கடமை, அறுவடையில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். ரைட்டு, விதைப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல சரியாக அது கொடுத்திருக்கிறது. அப்ப அந்த அனுபவம் என்ற இடத்தில் தேவை நிறைவு பெற்ற ஒரு மனநிறைவும் ஒரு திருப்தியும் அடைந்தால் மனதனுடைய தேவை என்பதற்கு மனிதன் சென்றிருப்பான். அந்த திருப்தி அடைந்ததெல்லாம் அஞ்சறிவு விலங்கினங்கள். அஞ்சறிவு விலங்கினங்கள்லாம் அதுல திருப்தி அடைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கெல்லாம் என்ன இல்லை? மனதின் தேவை என்ற ரசித்தல் என்ற ஒன்று அங்க இல்லை. அதெல்லாம் திருப்தி அடைஞ்சு ரெடியா இருக்குது, அங்க இல்ல. இங்க ரசிப்பதற்கு, மனதின் தேவை ரசிப்பதற்கான மனம் இருக்கிறது. ஆனால் அங்க நிறைவடைஞ்சு அடுத்ததுக்கு போறதுக்கு இல்லை. இப்ப என்ன ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. சந்திரபாபு பாடின பாட்டு. அப்ப அது நிறைவாகி ரெடியா இருக்கு. இப்ப அந்த நமது 6வது அறிவை அந்த விலங்கினங்கிட்ட கொடுத்துட்டோம்னா அது அடுத்த நிலைக்கு ரசித்தல்ங்கிறதுக்கு போறதுக்கு அது தயாராக இருக்கு. தயாராக இருக்குது. ஆனா அதுக்கு என்ன கொடுக்கல. இங்க நம்ம தயாராகவே இல்லை. சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப நிறைவுங்கிறது இந்த இடத்துல வரணுமா வேணாமா? எந்த இடத்துல? அனுபவம் என்ற இடத்தில் நிறைவு வரணும். நிறைவு. அப்ப அந்த இடத்துலதான் இந்த மனதுக்கு மயக்கம்னு ஒண்ணு இந்த பொருள்தான் இந்த இன்பத்தை கொடுத்தது என்று மயங்கி அனுபவம் என்பதை பதிவு செய்கிறோம். விலங்கினங்கள் அப்படி அந்த அனுபவம் என்ற பதிவை பதிவது இல்லை. அங்கு அதற்கு துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்படிங்கிற அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்குதே தவிர அதற்கு மேல் ஆன அனுபவங்கள் அங்கு இல்லை. அதனாலதான் அந்த விலங்கினங்களுக்கெல்லாம் செயற்கையான எண்ணங்கள் என்பது வருவதில்லை. மனிதனுக்கு மட்டுமே செயற்கையான இன்பம்ங்கிறது வருது. ஏன் இது இந்த அளவுக்கு சிந்தனை, எதுக்காக சிந்தனை செய்யறோம் தெரியுமா? ஒரு கேள்வியை 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டு வச்சிருக்கோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் இப்ப இவ்வளவு ஆழமா போயிட்டு இருக்கோம். என்ன கேள்வி? அகாமிய கர்மம், ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயல் செய்யக்கூடிய அந்த கர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ஆழமா போயிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு மட்டும்தானே ஆகாமிய கர்மம். சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய எல்லாமே இந்த மனிதனுக்கு மட்டுமே. மனிதனுக்கு மட்டுமே. எந்த கர்மவினையும் கிடையாது விலங்கினங்களுக்கு. அதுக்கு ஜோதிடம் ஆதாமெல்லாம் எழுதுறது இல்லை, நமக்கு தான் எழுதுறோம். அப்ப இந்த இடத்துல இங்க அந்த அனுபவம் என்பது அப்படி நின்ன பிறகு அங்க ஆராய்ச்சி தெளிவு முடிவுக்கு போகல, இந்த அனுபவத்திலே நிற்கிறது. அப்ப
இந்த அனுபவம் வரை அது இன்பம். அடுத்து மனதின் தேவைன்னு போனோம்னா மகிழ்ச்சி. இப்ப இந்த மகிழ்ச்சிங்கிற உணர்வு மனிதனுக்கு மட்டுமா? ஆமாம், ஆமாம். ரசித்தல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். ஏன் சார் விலங்கினங்கள்லாம் ரசிக்கலையா? ரசிக்குதா? நீங்க நல்லா ரசித்தல்ங்கிறத நல்லா பாருங்க. இப்ப நீங்க ஒரு இயற்கையில ஒரு அப்படியே மேகம் வருது, மேகம் வந்து அப்படியே ஒரு ஜில்லுன்னு காத்து வருது, ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை வருது, ரசிக்கிறீங்க. இயற்கையிலேயே அப்படியே இந்த விலங்கினங்களும் பார்த்து ரசிக்கும். அந்த மனிதன் ஒரு இடத்துல ரசிக்கிறான், அந்த இடத்துல ஒரு விலங்கினமும் ரசிக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த இயற்கையான அந்த சூழலை பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விலங்கினத்தினுடைய முகத்தில் மாற்றம் எதுவும் நடக்கிறதா? ஒரு மெல்லிய ஒரு புன்முறுவலான சிரிப்பு என்பது அங்கு வருகிறதா? அந்த முகத்தில் ஏதாவது மலர்ச்சியான முகம் என்று மாறுகிறதா என்று சிந்தனை பண்ணி பாருங்க. இல்ல, அது அமைதியாக அதை பார்க்கும். அங்க அமைதி என்பதுதான் இருக்குமே தவிர ரசித்தல் என்பது இருக்க. ரசித்தல்னு சொன்னோம்னா இந்த முகத்துல என்ன மாற்றம் வரும். நீங்க ஒரு இயற்கையை ரசிக்கும் போது சிரிப்பு வருதா? சிரிக்கிறோமா? சிரிக்கிறோம். அந்த இயற்கைக்கு தகுந்தார் போல், அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் சிரிக்கிறோமா? ரைட்டு. இன்னும் எப்படி பார்க்கிறோம்? ஆச்சரியமாக பார்க்கிறோமா? ஆச்சரியமான பார்வை. அந்த ஆச்சரியமான பார்வை என்பது அங்க அந்த விலங்கினத்துக்கு இருக்குதா? அப்படி எதையாவது பார்க்குதா? இப்ப மனிதனுக்கு இது ரொம்ப தேவைங்க. எது தேவை? அப்படியே ஆச்சரியமாக பார்க்கிறது, அப்படி பிரம்மாண்டமா பார்க்கிறது. இன்னும் 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 கூட அது பல வார்த்தைகள் நம்ம அதுக்கு போடலாம், ரொம்ப போடலாம். அந்த ஒரு இயற்கை அப்படியே விரிச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியங்கள் அப்படியே நம்ம முகத்துல அந்த ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடு அந்த முகத்துல தெரியும். ரசித்தல். ரசித்தல் என்பதில் முகத்தில் வேறுபாடு இருக்கும். சிரிப்பு என்பதே மனிதனுக்கு தானே உண்டு, விலங்கினத்துக்கு சிரிப்பு இல்லை. அப்ப அங்க ரசித்தல் இல்லை. ரசித்தல் இல்லை. சிரிப்பு என்பது ஒரு பெரிய கொடை, மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை. அது எப்ப வரும்? எப்ப வரும்? அது மனதின் தேவை என்ற ஒரு நிலையில் ரசித்தல் என்பதில் வருவதுதான் ஒரிஜினலான சிரிப்பு. நீங்க இங்க ஆர்டிபிஷியலான சிரிப்புங்கிறதெல்லாம் வந்து வேறு சில உணர்வுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். பொறாமையில பார்க்கறது, பெருமையில சிரிக்கிறது, அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து எல்லை கட்டிய உணர்வுகளினால் வரக்கூடிய சிரிப்பு. ஜோக்க பார்த்து சிரிக்கிறது அது அல்ல. அது அல்ல. ரசித்தலின் மூலமாக அந்த ஒரு சிரிப்பு, ஒரு மலர்ச்சியான சிரிப்பு இயல்பாக இருக்கும். இந்த சிரிப்புல வந்து என்ன ஆகும்? எனர்ஜி நமக்கு உள்ள வரணும். எனர்ஜி செலவாகக்கூடாது, எனர்ஜி உள்ள வரணும். அப்படி ஒரு அப்ப அந்த மனதினுடைய அந்த தேவை என்பது மனிதனுக்கு மட்டுமே உண்டு. எப்ப அதுக்கு போக முடியும்னா இந்த இடத்துல அனுபவம் என்ற இடத்தில் சிக்காமல் இருந்தால் அங்கு போக முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, தேவை என்பதை உணர்ந்து அதில் ஒரு மனிதன் நிறைவு கொள்ளாமல் அவன் ஞானம் என்ற இடத்தை அடைய முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய 36 பேருக்கும் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். தேவை என்பதில் ஒரு நிறைவு அடையாமல், ஒரு நிறைவு வராமல் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சில பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், போலியான ஆன்மீகவாதிகள். போலியான ஆன்மீகம் இன்னும் தேடுதலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது? புறத்தேடுதலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, புறப்பொருள்களின் தேடுதல் என்பது அங்க இருக்காது. அங்க என்ன ஆயிருக்கணும்? தேவை என்பது குறையாவும் இருக்கக்கூடாது, அது நிறைவு அடைந்த உடனே அதில் நிறைவு என்பதும் வந்திருக்கணும். வந்திருக்கணும். குறையா இருக்குன்னா குறை, அதுக்குரிய முயற்சி பண்ணுங்க. நிறைவு ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அதில் நிறைவு அடைந்து ஒரு திருப்தி அடைந்து அது அடுத்து மனதின் தேவையான ரசித்தல்ங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்.
அந்த ஸ்டெப். இப்ப இது வந்து அடுத்த ஸ்டெப்புங்க. ஞானம்ங்கிறது ஆனந்தம்ங்கிறது ஞானம். ஞானம் என்பது அதுக்கு அடுத்த நிலை. அங்க போறதுங்கிறது அப்புறம். ஆனா இங்கேயே வந்து என்ன பண்ணு, இந்த அனுபவம் என்ற இடத்தில்தான் தேக்கம் என்பது இருக்கிறது, சிக்கல் என்பது அங்குதான் இருக்கிறது. இங்குதான் மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அங்க வரும்போதுதான் என்ன ஆகுது? கர்மவினை. இந்த அனுபவம் என்ற பதிவு இருக்கிறதே, அது அந்த அனுபவம் என்ற பதிவு இயல்பான பதிவாக இல்லாமல் கர்மவினை பதிவாக மாறுகிறது. அது எப்படி மாறணுங்கிறீங்க? அனுபவம் என்பது அனுபவம் என்பது செயல்பதிவாக பதிய வேண்டுமே தவிர வினைப்பதிவாக பதியக்கூடாது. வினைப்பதிவுனா என்ன? தேவையை மீறியது வினைப்பதிவு. இந்த பொருள்தான் எனக்கு இன்பத்தை கொடுத்தது என்று நினைப்பது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தினால் வரக்கூடியது இந்த வினைப்பதிவு. அவ்வளவுதானே. மதுரை சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயை. எல்லாம் இந்த மாயை வரும்போது தானே கண்மம். இந்த மாயை வரும்போது கண்மம், அந்த கண்மத்தினால் மீண்டும் மாயை. இது வைசி வர்ஷா அப்படி வரும். முதல்ல ஒரு மாயையினால் ஒரு அனுபவ பதிவு கண்மம், அந்த கண்மம் என்ற பதிவு மீண்டும் மாயை, கண்மம் மாயை, கண்மம் மாயை, இப்படியே இருக்கும். அப்ப இதுக்கு காரணம் என்ன? ஆணவம், தனது. அப்ப அந்த தனதுகள் என்ற ஆணவம், கண்மம், மாயை, இது மூணு தானங்க தடை. இந்த மூணு விலங்கினத்துக்கு இருக்கா? இல்ல. இந்த மூணு விலங்கினத்துக்கு இல்ல. ஆனால் அதற்கு இறை உணர்வு பெறுவதற்கான பாஸ்போர்ட் இல்ல. எல்லாம் கிளியரா இருக்கு, அதுக்கு பாஸ்போர்ட் இல்ல. இப்போ ஏன்னா அது பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா அவன் பேர்ல 4 கேஸ் இருக்கு, வெளிநாடு போக முடியல. பாஸ்போர்ட்லாம் இருக்குங்க, இல்லைங்க அவர் பேர்ல 2-3 கிரிமினல் கேஸ் இருக்குங்க, அப்ப அவர் வெளிநாடு போக முடியாது. இதான் மனுஷன். ஆனா எந்த வித கேஸும் கிடையாது, எதுவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஓகே, கிளியர். விசா கிளியரா இருக்கு. தெர் இஸ் நோ பாஸ்போர்ட். அதான் விலங்கினம். தகுதி பெற்றதற்கு அனுமதி இல்லை. இங்க அனுமதியை வைத்துக்கொண்டு தகுதியை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதன். அனுமதி சீட்டு நம்மகிட்ட இருக்கு. மனம் ரசிப்பதற்கு என்ற மனம் இருக்குது, ரசிக்க முடியும். ரசிக்க வேண்டியதானையா அப்படின்னு கேட்டா எங்கெங்க முடியுது? ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் எங்கெங்க ரசிக்கிறது? நிறைய நம்ம மன்னங்கள்ல கேட்பேன், ரசிங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்க ரசிக்கிறது? 1008 பிரச்சனை வச்சிருக்கோமே. இதெல்லாம் யாரு? நாம உருவாக்கி வைத்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவை நிறைவு பெறவில்லை என்ற ஒரு பிரச்சனை, அதனால் வந்த பிரச்சனை அப்படின்னு. அதுதான் எனக்கு தடையா இருக்கு, ரசிக்கிறதுக்கு அதான் தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா தேவையை நிறைவேற்று, அவ்வளவுதானே. அப்படி யாராவது இருக்காங்களா? இந்த தேவை நிறைவேறாததுனால எனக்கு ஒரு தடை, ரசிக்க முடியல அப்படின்னு இருந்தா அவன் தேவையை நிறைவேற்று. எப்படி நிறைவேற்று? எப்படினாலும் நிறைவேற்று. இயற்கையில் தேவை என்பதை நிறைவேற்றுவதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. நிறைவேற்றுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அது என்ன ஆயிடக்கூடாது? துன்பமாக மாறிடக்கூடாது. யாருக்காவது துன்பமாக மாறிடக்கூடாது. நீங்க கடையில வடை இருக்குது, பசிக்குது, ரொம்ப பசி, ஒரு பையன் எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனால் இன்னொருத்தன் பசிக்காக சாப்பாடு தட்டில் போட்டு வச்சிருக்கிறான், அதை பிடிங்கி சாப்பிட்டீங்கன்னா தவறு. நல்லா புரிஞ்சுங்க. அதை எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, அவனுடைய தேவைக்கு அவன் அதை சாப்பிடுவதற்கு எடுத்து வச்சிருக்கிறத நீங்க எடுத்ததுனால அவனுடைய தேவை நிறைவேறாமல் அவனுக்கு துன்பமாகி விட்டது என்று சொன்னால் அது உனக்கு தப்பு. ஒருத்தன் வச்சிருக்கான் 10 இட்லி வச்சிருக்கான், 10 இட்லி நான் சாப்பிடுவேனாக்கும் அப்படின்னு வச்சிருக்கான். அவனுக்கு 5 இட்லியே போதும். அந்த 5 இட்லி நீங்க ஒரு பிடிங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது.
ஆனா உண்மையான தேவையா இருக்கணும் உங்களுக்கு. அதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இயற்கை உங்களுக்கு என்ன பண்ணாது, எந்தவித தண்டனையும் கொடுக்காது. இயற்கையின் அடிப்படையில் அது உங்களுக்கு கர்ம வினையாக மாறாது, உங்களுக்கு விளைவாக வராது. வராது. சில இடத்துல நான் யோசிப்பேன், ரொம்ப பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து நியாயப்படுத்தலாமா என்று நிறைய சமுதாயத்துல கேள்வி எல்லாம் இருந்தது. குருன்னு ஒரு படம், ஹிந்தியில ஜுகுனுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதனுடைய தமிழாக்கம் தான் இந்த படம். அதுல என்ன செய்வான்னா, பெரிய பெரிய ரத்தினம், வைரம் அப்படி இப்படின்னு வச்சு, அப்படி பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க இல்லையா, அவன் வீட்டுல இவன் திறமையா போய் திருடிட்டு வருவான். திருடிட்டு வருவான், அதான் அவனுடைய வேலை. இரவுல போய் திருடிட்டு வருவான். அது எடுத்துட்டு வந்து அந்த பணம் முழுதும் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துவான். அந்த ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளை எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்கு அவங்கள வளர்க்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை நடத்துவான். நைட்ல போய் திருடிட்டு வருவான். இப்ப இப்படி ஒரு கதை இருந்தது. இது சரியா? சரியா? எங்க போய் எடுத்துட்டு வந்தான்? தேவைக்கு மேல கோடி கோடியாக வைத்திருக்கிற இடத்துல எடுத்துட்டு வந்தான். இங்க வந்து என்ன பண்ணான்? தேவையை பூர்த்தி செய்தான். இந்த இடத்துல அந்த கேரக்டர் கதை எழுத, அந்த கேரக்டர் வந்து இறைவனால் அங்கீகரிக்கப்படுவானா? நிச்சயமா அங்கீகரிக்கப்படுவான். அதானே? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தேவை பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொன்னோம். எப்படியாவது பூர்த்தி செய். அது பிறருக்கு என்ன வந்துடக்கூடாது, துன்பமாக பிறருக்கு துன்பமாக மாறிடக்கூடாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப பசி கொடுமை நம்மகிட்ட இல்லைன்னே வச்சுக்குவோமே. இப்ப ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்னென்ன எது எதை பத்தி, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? யார் என்ன நினைச்சா என்ன? நீ தேவைக்காக அன்றைய அதை எடுக்கிற அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து அவன் சொல்லுவானோ, இவங்க சமுதாய பற்றிய கவலையே வேண்டியதே இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தேவைக்கு மேல எடுக்கணும்னு எடுக்கிறீங்க. எடுக்கும்போது ஐயோ இவங்க நம்மளை திருடன்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளை மோசமானவன் சொல்லிடுவாங்களோ, இவனை கெட்டவன் சொல்லிடுவாங்களோ, இப்படின்னு இந்த சமுதாயத்தை நினைத்து பயம் என்று ஒன்று வருகிறது. அது எப்பொழுது என்று கேட்டால், தேவையை மீறி நீங்கள் தேடும் பொழுதுதான் இந்த பயம் வர வேண்டுமே தவிர, தேவைக்காக வர தேடும் போது பயம் வர வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, தேவைக்காக தேடுறவன் பயந்துகிட்டு இருக்கிறான், தேவையில்லாம தேடுறவன் தைரியமா திருடிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறது இந்த இடம். ஆக இந்த தேவை என்ற இடம் பூர்த்தி ஆகலைனாலும் ஞானம் அடைய முடியாது. பூர்த்தியானவர்கள் மயங்கி தேவையை மீறி போயிட்டாலும் ஞானம் அடைய முடியாது. தேவை என்பதில் ஒரு நிறைவு வந்து அடுத்து மனதின் தேவைக்கு போனாதான் அடுத்து இறை உணர்வு என்ற ஞானத்துக்கு போக முடியும். ஆக இந்த மனம் என்பது எந்த இடத்துல வந்து சிக்குதுங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு சிந்தனை செய்திருப்போம் என்று நம்புகிறேன். அப்ப அந்த அனுபவம் என்ற இடம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். இந்த வாரம் முழுவதும் இந்த அனுபவம் என்பதையும் தேவை என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு வாரம் சிந்தனை செய்யுங்கள். அடுத்த வாரம் இதே சிந்தனையை இன்னும் ஆழமாக தொடர்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.